அதனால கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய பாதுகாப்பா ஆண்டவர் தந்தாரு. ஒரு நாணல் பெட்டிக்குள்ள வச்சு ஒரு நதியில அனுப்புறது அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்டான ஒரு செயல் அல்ல. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணி இப்படி சொன்னா ஏன்னா பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு தான் உலகம் சொல்லும். ஆனா அந்த நாணல் பெட்டியை பாதுகாத்தவர் கர்த்தர். அந்த நாணல் பெட்டி கரெக்டா எங்க போயிருக்குன்னா பார்வோனுடைய குமாரத்தின் இடத்துல போக வைக்கிறவர் கர்த்தர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய அரண்மனையில் அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை. எபிரேயனை அடிக்கிறத பார்த்த உடனே அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சார். 40 வருஷம் வனாந்தரத்தில் போன உடனே எல்லா விஷனும் போய் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் கர்த்தர் மோசையை கொண்டு செய்ய நினைத்ததை அவரே இனி நடக்காதுன்னு நினைச்சாலும் மோசையே ஒரு காலகட்டத்தில் என்ன நினைச்சாருன்னா அவ்வளோதான், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா எங்கள் அம்மா எல்லாம் சொன்னது போய், எங்கள் அப்பா சொன்னது போய், நாங்கள் வளர்த்தப்பட்டது போய், இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் கர்த்தர் அவரை கொண்டு செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியல, ஒருவராலும் தடுக்க முடியல. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே நீங்க நினைக்கலாம், எங்க அம்மா என்ன சின்ன வயசுலயே சொல்லுவாங்க, பாஸ் உன் மேல விஷன் இருக்குது, உன் மேல ஆண்டவர் இப்படி பண்ணாரு, உனக்கு பிறக்கும் போது இந்த மாதிரி வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு, நீ ஒரு வித்தியாசமான ஒரு பிள்ளை, என்ன சொன்னாலும் இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அதெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு பொய்யா தெரியலாம், எதுவுமே நடக்காத மாதிரி தெரியலாம். ஆனா ஆண்டவர் நிச்சயமாய் மோசையை ஒரு நாள் அந்த விஷனை கர்த்தர் நிறைவேற்றின கர்த்தர். உங்களை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம், உங்க பிள்ளைகளை கொண்டு அவர் சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். இன்னைக்கு நடக்காததை பார்க்க வேண்டாம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். அவர் நினைச்சார்னா ஒரே ராத்திரியா 24 மணி நேரத்துக்குள்ள, ஒரு வாரத்திற்குள்ள, இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலையின் மேல் வைக்கிறதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 91வது நாளில் ஆண்டவருடைய ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். வாசிக்கலாம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ